ஒரு முக்கிய செய்தி பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் கேட்கலாம். வெங்கடேசன், இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன? வெங்கடேசன், அமலாக்கத்துறையில் நடத்திய சோதனைக்கு எதிராக டாஸ்மாக் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவை தலைமையிலான அமர்வு சட்ட நேரத்திற்கு முன் விசாரித்தது. குறிப்பாக அந்த வழக்கின் பின்னணியை பார்த்தோம் என்றால், சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் முந்தைய மாதத்தில் நடத்திய திடீர் சோதனையின் போது பல்வேறு விவாதங்கள் என்பது தமிழக அரசியலில் கிளப்பப்பட்டது. குறிப்பாக இந்த சோதனையை சட்டவிரோதம் என அறிவிக்க கோரியும், அந்த சோதனையின் அடிப்படையில் மேல் நடவடிக்கை கூடாது என்றும் உத்தரவிட கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு உள்துறை செயலாளர் மற்றும் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் ஆகியோர் தரப்பில் வழக்குகள் என்பது தொடரப்பட்டன. ஆனால் அந்த வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அவற்றை தள்ளுபடி செய்தது. இதை எதிர்த்துதான் டாஸ்மாக் சார்பிலும் தமிழ்நாடு உள்துறை செயலாளர் சார்பிலும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீடு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை எல்லை மீறி செயல்பட்டுள்ளதாக ஒரு கருத்தை தெரிவித்துள்ளது. குறிப்பாக தனிநபர் செயல் விதிமீறலுக்காக ஒரு நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் என்ற ஒரு வாதத்தை டாஸ்மாக் சார்பில் முன்வைக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் தனிநபர்கள் செய்த விதிமீறலுக்காக இதுபோன்ற நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுப்பது எப்படி சரியாக இருக்கும் என்றும், முறைகேடு நடந்தது என்றால் அந்த தொடர்புடைய தனிநபர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தலாம் தவிர ஒட்டுமொத்த ஒரு அரசு நிறுவனத்தை எப்படி விசாரிக்க முடியும் என்ற கேள்வியை உச்சநீதிமன்றம் எழுப்பியுள்ளது. அப்போதுதான் அமலாக்கத்துறை அனைத்து விதிகளையும் மீறி தற்போது எல்லை மீறி வரம்பு மீறி நடந்து கொண்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் ஒரு கருத்தை தெரிவித்துள்ளதுடன் இந்த வழக்கு தொடர்பாக குறிப்பாக டாஸ்மாக் மற்றும் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீடு மனு தொடர்பாக அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு அமலாக்கத்துறை நடத்தி வரும் அந்த வழக்கின் விசாரணைக்கும் புலன் விசாரணைக்கும் உச்சநீதிமன்றம் அதிரடியாக ஒரு இடைக்கால தடை விதித்து விசாரணையை உச்சநீதிமன்ற கோடை விடுமுறையான ஜூலை மாதத்திற்கு தள்ளி வைத்துள்ளது. வெங்கடேசன், இந்த டாஸ்மாக் ரெய்டு விவகாரத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும்? உச்சநீதிமன்றம் தற்போது ஒரு அமலாக்கத்துறையின் புலன் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து இருப்பதன் மூலம் இனி இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை எவ்வித சோதனையும் நடத்த முடியாத ஒரு சூழல் அமலாக்கத்துறைக்கு ஏற்பட்டுள்ளது. இனி சோதனை என்பது அமலாக்கத்துறை சார்பில் நடத்தப்படாது. மேலும் எவ்வித நபரும் இந்த வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்ட போது இதில் 41 வழக்குகள் என்பது தமிழ்நாடு அரசே பதிவு செய்துள்ளதாகவும், அதன் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை கிட்டத்தட்ட 7 அல்லது 9 ஆண்டுகள் கழித்து இந்த விசாரணையை தொடங்கியுள்ளதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தது. இந்த வழக்குகள் தொடர்பாக யாருக்கும் அமலாக்கத்துறை சார்பில் இனி சம்மன் அளிக்க முடியாத சூழலும் புலன் விசாரணையை மேற்கொண்டு நடத்த முடியாத சூழலும் அமலாக்கத்துறைக்கு ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் அமலாக்கத்துறை சார்பில் சுமார் 1000 கோடி அளவுக்கு இந்த விவகாரத்தில் ஊழல் ஏற்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டப்பட்ட போது உச்சநீதிமன்றம் இந்த விரிவான வாதங்களை நீங்கள் கோடை விடுமுறைக்கு பின், அதாவது ஜூலை மாதம் முன்வையுங்கள், அப்போது நாங்கள் கேட்கிறோம் என தெரிவித்து அமலாக்கத்துறையின் புலன் விசாரணைக்கு ஒரு இடைக்கால தடை விதித்ததுடன் வரம்பு மீறி எல்லை மீறி அமலாக்கத்துறை நடந்து கொண்டுள்ளதையும் உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறை விவகாரத்தில் கடிந்து கொண்டுள்ளதையும் நாம் பார்க்க வேண்டியுள்ளது. இது அமலாக்கத்துறைக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவாகவே பார்க்க வேண்டியுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.